யூடியூப் சேனல்கள், அதே போல் ஃபேஸ்புக் சேனல்கள், இன்ஸ்டாகிராம் எல்லாருக்கும் அதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழணும். நம்ம இன்றைக்கி வந்திருக்கின்ற டாக்டர் படிக்கிறது, ஆனால் டாக்டரேட் இருக்காரு. அவ்வளவு ஆராய்ச்சி, மனிதன் எதை சாப்பிடணும், ஒவ்வொரு நோய்களுக்கும் எப்படி எப்படி நாட்டு சிகிச்சை பண்ணணுங்கிறத பற்றி அவ்வளோ அத்துப்படியாக பேசுகிறார். அப்படிப்பட்ட அவர் பெரிய தொழிலதிபர் ஜீவானந்தம் அவர்கள். அவருடைய துணைவியார் பேர் ஜோதி லக்ஷ்மி அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. காலையில் வந்திருந்தாங்க. இங்கேருந்து அவங்களுடைய கூட வந்த ராஜபாளையத்திலேருந்து பல அன்பர்கள் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு மருத்துவ குறிப்புகள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதேபோல் யோகா பயிற்சி எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்படி ஒரு புதுமையான ஒரு அனுபவத்தை நம்ம கேட்டோம். அது அவருடைய பங்களிப்பு. நம்ம மார்ச் மாதம் 3ஆம் தேதி இங்கே பாத யாத்திரை வர்றாங்க. மதுரை, அருப்புக்கோட்டை, தேவக்கோட்டை, காரைக்குடி எல்லா இடங்கள்லேருந்து வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு மத்தியில் எப்படி நம்ம என்னென்ன சாப்பிடணுங்கிறதெல்லாம் பற்றி மருந்தே உணவு என்னங்கிற அந்த தாற்பயத்தில், அதே போல் சாமி மீது அளப்பரிய கருணை. மேடம் நம்ம ஜோதி லக்ஷ்மி அவங்க சொல்லி பார்த்து அரண்டே போகணும். சாமி மேலே தீவிர பக்தி. சாமிக்கு மேலே ஒரு பக்கத்தில் நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு தண்ணி ஓடுற பாட்டிலோ ஏதோ கிளாஸில் வச்சா இது மருந்தாக மாறுது. இது பெரிய அற்புதம். இன்னைக்கு கூட அவங்க பூஜையில் வச்சு கொண்டு வந்த ஒரு கப்பு தண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு மருத்துவமனையில் நான் சிகிச்சை பெற்று வந்தவன். ஆனால் அந்த டேஸ்ட்டு எனக்கு சாமி ஒரு மருத்துவ குணத்தை கொடுக்குறார் என்பதை உணர்ந்தேன். அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து, அவங்க எப்படி சுவாமியை பிடிச்சாங்க, இவர் ஜீவானந்தம் எப்படி பிடிச்சாருங்கிறது, சாமியை எப்படி பெற்றி கொண்டார்கள் என்பதை அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு கேள்வியும் பதிலும். அது பேசுங்க நீங்கள். நான் சின்ன வயசில் பாலகுமாரன் எழுதின யோகி ராம் சரத்குமார் விசிறி சாமியாரோட ஆனந்தவடன் தொடரை படிச்சிருக்கேன். இப்போ நம்ம பாலகுமாரன் எழுதும் போதே படிச்சிருக்கேன். அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் பாவாச்சலதுரை, திருவண்ணாமலையில் பாவாச்சலதுரை தான் அவர் கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் நைட்டு போயிட்டு 9 மணிக்கு போய் பார்க்க போயிருக்காங்க. சுவாமி பகவான் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு கெட் அவுட் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு கதை பதித்து போயிட்டாராம். அவர் சொன்னது போனதுக்கு அப்புறம் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அவங்க ரோட்லேயே நின்றுருக்குறாங்க. சன்னதி தெருவில் எங்க போகாமல் அழுதுகிட்டே நின்றுருக்காரு. நின்றுட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வரைக்கும் யோகிராம் சரத்குமாருக்கு முன்னாடி பின்னாடி அப்படிங்கிற மாதிரி பாலகுமாரன் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை பண்ணி தான் ஒரு நாள் பாவாச்சலதுரை ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் ஃப்ரெண்டுன்னு தான் கூப்பிடுவார். அவர் பாவான்லாம் சொல்ல மாட்டார். பாவாச்சலதுரை ஃப்ரெண்டு. அவர் ஒரு நாள் கேட்டிருக்காரு, வேணும் பாலகுமாரன் அப்படின்னு கேட்டாங்க. தெரியும் சாமின்னா, சரி அவர் கூட வர சொல்லுங்கன்னா. அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் பாலகுமாரன் ரொம்ப ரொம்ப அட்டாச் ஆகி ரொம்ப அவர் தான், அவர் இல்லைன்னா இவர் இல்லை, இவர் இல்லைன்னா அவர் இல்லைங்கிற மாதிரி ரொம்ப சுவாமி மேலே ஒரு பக்தி அவருக்கு. அதெல்லாம் தெரியும் எனக்கு. தெரிஞ்சுட்டு மறுபடியும் போகல. 92 போனோம். விசிறி சாமியார் போய் பார்க்கணும் அப்படின்னு போனால், சாமியார் ஏன் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டோம். அதுக்கப்புறம் 2022 போனோம். போயிட்டு ஆசிரமம் போயிட்டு அப்புறம் சுவாமி அப்புறம் ஆசிரமம் தான் பார்த்தோம். அவர் பார்க்க முடியல, அவரே இறந்துட்டார் இல்லையா, முன்னாடியே முக்கிய ஆகிட்டார். அப்போ அவர் ஆசிரமம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுலேருந்தே ஒரு பக்தி, பக்தின்னா ஒரு ஆன்மீக குரு, ஆன்மீக தேடல் இருக்கிறவங்களுக்குலாம் அது அவரை உணரணும். அவர் உணரும் போது தான் அவரோட அந்த சக்தி நமக்கு கிடைக்குது. அவர் உணரும் போது தான் நமக்கு அவரை பற்றி தெரியுது. அவர் உணர்றது எப்படிங்கிறத அப்புறம் நாம் சொன்னால் தான் நமக்கு உணர முடியும். அப்படிங்கிறது தான் நாம ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறார். அவரே சொல்லியிருக்கார். பகவானே